ராதா ரவியை நடிகர் சங்கத்திலிருந்து நீக்க வேண்டும். சரத்குமாருக்கு எதிராக பொங்கி எழும் விஷால். நடிகர் சங்க தலைவர் சரத்குமாருக்கு எதிராக அவருடைய மகள் வரலட்சுமிக்கு நெருக்கமானவருமான நடிகர் விஷால் கடந்த சில வருடங்களாகவே கத்தியை வீசி வருகிறார். நடிகர் சங்கத்தின் சொத்தை சத்தியம் திரையரங்கம் கட்டுவதற்கு லீசுக்கு கொடுத்தது தொடர்பாக சரத்குமார் மீது ஊழல் புகார் கூறியதோடு அந்த ஒப்பந்தத்தையே ரத்து செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்து வருகிறார் விஷால். இதன் காரணமாக சரத்குமார் விஷால் தரப்புக்கு இடையில் நீண்ட காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இப்படியான சூழலில் தன் கட்சி பணிக்காக திருச்சிக்கு சென்ற சரத்குமார் விஷாலை நடிகர் சங்கத்திலிருந்து நீக்குவோம் என்று அறிவித்தார். சரத்குமாரின் அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விஷாலும் தன் பங்குக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறார். அந்த அறிக்கையில் விஷால் கூறியிருப்பதாவது: நடிகர் சங்க தலைவர் சரத்குமாரின் தெளிவற்ற போலித்தனமான பேச்சை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு நடிகராக நடிகர் சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் நான் மிகவும் மதிக்கிறேன். அவர்கள் விரும்பினால் நடிகர் சங்கத்திலிருந்து என்னை வெளியேற்றும் முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நடிகர் சங்கத்திற்கு எதிராக நான் பேசினேன் என்பதற்கான சரியான ஆதாரங்களை சரத்குமார் கொடுக்கட்டும். ராதா ரவியும் காளையும் நடிகர்களை தரைக்குறைவாக பேசியதால், அதிலும் நாய்கள் என பேசியதை கேட்டு ஒரு நடிகராக உணர்வு பூர்வமாக நான் மிகவும் பாதிப்படைந்தேன். விதியின் 13 படி யாராவது ஒரு சங்க உறுப்பினர் நடிகர்களின் உணர்வை காயப்படுத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சீனியர் நடிகரான குமரிமுத்து மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அவர் சங்கத்தை விட்டு நீக்கப்பட்டார். அப்படி இருக்க வார்த்தைகளால் காயப்படுத்திய ராதா ரவி, காளை ஆகியோர் மீது அதே போன்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதி என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்றால் ராதா ரவியும் காளையும் முதலில் நடிகர் சங்கத்திலிருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் விஷால். சரத்குமாருக்கு எதிராக விஷால் பொங்கி எழுவது வெளித்தோற்றத்திற்கு நடிகர் சங்க விவகாரம் போல் தோன்றினாலும் உண்மையில் இருவருக்கும் இடையில் நடப்பது தனிப்பட்ட பிரச்சனையே. சரத்குமாரின் மகள் வரலட்சுமியும் விஷாலும் எந்நேரமும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். இருவரும் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாகவும் திரைப்படத்துறையில் பேசுகிறார்கள். தன் மகள் விஷயத்தில் விஷால் நடந்து கொண்டதை ஜீர்ணிக்க முடியாத சரத்குமார் நடிகர் சங்க விவகாரத்தில் விஷாலை பழி தீர்க்க பார்க்கிறார். அதற்கு பதிலடி கொடுக்கும் சாக்கில் சரத்குமார் மீதான தன்னுடைய தனிப்பட்ட கோபத்தை தீர்த்து கொள்ள பார்க்கிறார் விஷால் என்று உள் விவகாரம் தெரிந்தவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.